தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சைவ சமய குரவரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு தலத்திற்கு போகிறார். அந்த தலத்தின் பெயர் என்ன என்று விசாரித்தார். விருத்தகிரி என்று கூறினார்கள். அங்கு கோவில் கொண்டிருப்பவர் யார் என்றார். விருத்தகிரி ஈஸ்வரர் என்று கூறினார்கள். அம்பிகை என்றார். ஆம், அவள் பெயரும் விருதாம்பிகையே என்று கூறினார்கள். என்ன இந்த ஊரில் உள்ள இறைவன், இந்த இறைவனது துணைவி எல்லோரும் கீழடு தட்டியவர்களாக இருக்கிறார்களே, இங்கு நமக்கு ஜோலி ஒன்றும் இல்லை என்று சொல்லி மேலும் நடையை கட்டினார். அதாவது சுந்தரர் எந்த தலத்திற்கு சென்றாலும் அங்கு கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமான் மீது ஒரு 4-5 பாடல்களை பாடிவிட்டு கையை நீட்டி விடுவார். இறைவனும் இவரது பாடலில் மதிமயங்கி பொன்னையும் பொருளையும் வாரி சுந்தரருக்கு கொடுத்து விடுவார். இதுதான் வழக்கம். இந்த விருத்தகிரி என்னும் தலத்திற்கு வந்த சுந்தரர் இங்கு கோவில் கொண்டிருக்கும் விருத்தகிரி ஈஸ்வரர் மீது பாடல்கள் பாடாமல் சென்று விட்டால் இறைவன் சும்மா விட்டு விடுவாரா? இந்த சுந்தரரோடு விளையாட நினைத்த திருமுதுகுன்றீஸ்வர பெருமான், அதாவது விருத்தகிரி ஈஸ்வரர், அவர் தன் மைந்தனை நாடி, எம்மை மதியாது சுந்தரன் சென்று கொண்டிருக்கிறான், அவனை எப்படியாவது எமது இடத்திற்கு வருவிக்கச் செய் என்று வாய்மொழியாக வேண்டுதல் வைத்தார். இதை எழுத்து வடிவமாக தரும்பொழுது அதன் பெயர் பிராது என்று அழைக்கப்படும். பிராது என்பது முறையீடு செய்தல் அல்லது நியாயம் வேண்டி புகார் அளித்தல். சரி, சிவபெருமானின் இந்த பிராதை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் கல்லர் வடிவில் சென்று சுந்தரர் கைவசம் இருந்த பொன் பொருள் ஆகியவற்றை அபகரித்து கொள்கிறார். பதறிப்போன சுந்தரரிடம், நீ உன்னுடைய பொன்னையும் பொருளையும் திரும்ப பெற வேண்டும் என்றால் திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்படும் திருமுதுகுன்றீஸ்வரர் கோவில் கொண்டிருக்கும் தலத்திற்கு சென்று அவரிடம் முறையீடு செய் என்று கூறி அனுப்பி வைக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதை ஏற்றுக்கொண்டு திருமுதுகுன்றீஸ்வரிடம் வந்து நிற்கிறார். அவரிடம் ஈசன், எம்மை மதியாமல் சென்ற உமக்கு பாடம் புகட்டவே முருகனை விட்டு உன்னுடைய பொருட்களை களவாடச் செய்தோம். இதோ உமது பொன்னும் பொருளும் எடுத்துக்கொள் என்று கூறி அருள் புரிந்தார். மனம் மகிழ்ந்த சுந்தரர் தன் தவறுக்கு மன்னிப்பு வேண்டியதுடன் இத்தல பெருமானை பாடவும் செய்தார். அந்த பாடலுக்காக ஈசன் 12,000 பொற்காசுகளை வேற சுந்தரருக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே வழிப்பறிக்க ஆளான அனுபவத்தில் இருந்த சுந்தரரோ, இவ்வளவு பொற்காசுகளை எப்படி திருவாரூருக்கு எடுத்துச் செல்வேன் என்று இறைவனிடம் கேட்க, அதற்கு இறைவனும், இந்த பொற்காசுகளை இங்கிருக்கும் மணிமுத்தாரில் போட்டுவிட்டு நீ திருவாரூர் சென்றவுடன் கமலாலயம் குளத்தில் எடுத்துக்கொள் என்று கூறினார். சுந்தரரும் அதன்படியே செய்தார். இவ்வாறு சுந்தரன் மீது ஈசன் பிராது கொடுத்த இடம் திருமுதுகுன்றம் என்று புராண காலத்தில் அழைக்கப்பட்ட தற்போதைய விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் மணவாளநல்லூர் என்று அழைக்கப்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில்தான் சுந்தரரை தடுத்து அவர் வைத்திருந்த பொன்னையும் பொருளையும் முருகப்பெருமான் களவாடிக்கொண்டு திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்பட்ட விருத்தாச்சலத்திற்கு வந்து ஈசனிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த திருவிளையாடலை நிகழ்த்தி முடித்த பிறகு அதே பகுதியில், அதாவது விருத்தாச்சலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் மணவாளநல்லூர் என்னும் பகுதிக்கு வந்து அங்கேயே குளஞ்சியப்பர் என்னும் திருநாமத்தோடு கோவில் கொண்டு விடுகிறார் முருகப்பெருமான். அந்த கொளஞ்சியப்பர் திருக்கோவில் உருவான வரலாறும் மிக மிக ரசமானதுதான். முன்னொரு காலத்தில் இந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வந்த பசுமாடு ஒன்று கொளஞ்சி செடிகள் புதராக மண்டி கிடந்த ஒரு இடத்தை தன் கால்களால் தேய்த்து பலிபீட உருவில் இருந்த கற்சிலையின் மேல் தானாக பால் சொரிந்தது. அனுதினமும் இதை வழக்கத்தில் வைத்திருந்தது அந்த பசு. இதை கண்ணுற்ற பொதுமக்கள் அந்த பலிபீடம் புனிதத்துக்கு உரியது என்று கருதி அதை வெளியே எடுத்து வைத்து வழிபடத் தொடங்கினார்கள். உருவ அடையாளம் எதுவும் இல்லாததால் அது என்ன தெய்வம் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே வணங்கி வந்தனர் இப்பகுதி மக்கள். காலப்போக்கில் இதற்கான தேடல்களை மேற்கொண்ட பொழுது காணொளியின் துவக்கத்தில் நான் கூறிய விருத்தாச்சலம் திருத்தல வரலாற்றிலிருந்து விடை கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு. ஆம், மணவாளநல்லூர் என்னும் இந்த பகுதியில் அமைந்திருக்கும் ஆலயத்தில் இருப்பவர் கொளஞ்சியப்பர் என்ற பெயரில் அருள்பாலிப்பவர் சாட்சாத் அந்த முருகப்பெருமான் தான். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் மற்றும் வடக்கு கோபுரம் என்று 2 கோபுரங்களுடன் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்று அனைத்தும் சமீபகால கட்டிடமாக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் திகழ்கிறது.
மகா மண்டபத்தின் வலது பக்கத்தில் அலங்கார மண்டபம் இருக்கிறது. அதற்குள்ளே குளஞ்சியப்பரின் உற்சவ திருமேனி இடம்பெற்றுள்ளது. இடதுபுறத்தில் குதிரை வாகனத்துடன் கூடிய சுதை வடிவ முனீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். அலங்கார மண்டபத்தின் பின்பகுதியில் காணிக்கை தானிய களஞ்சியமும் கிழக்கு பகுதியில் அகப்பேய் சித்தரின் ஜீவ சமாதியும் அமைந்திருக்கிறது. கருவறையில் விநாயகரும் 3 அடி உயரத்தில் பலிபீட வடிவிலான முருகப்பெருமானும் தனித்தனி சன்னதியில் காட்சியளித்து அருள்பாலிக்கிறார்கள். வடக்கு கோபுரத்தின் அருகில் மகா மண்டபத்தை ஒட்டி பிராது கொடுக்கும் முனீஸ்வரரின் சன்னதி அமைந்துள்ளது. ஆலயத்தின் பின்பகுதியில் 7 மரங்களுக்கு இடையே இடும்பன் மற்றும் கடம்பன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சமான கொளஞ்சி செடி நந்தவனத்தில் வளர்க்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆலயத்தின் உட்பிரகார திருச்சுற்றில் 63 நாயன்மார்களின் நின்ற திருவுருவத்தில் சுதை வடிவ வண்ண வண்ண சிற்பங்கள் நம் கண்களை கவரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் நீதி வழங்குபவராகவும் வைத்தியராகவும் இருந்து அருள்பாலித்து வருகிறார். எனவே தீராத நோய் உள்ளவர்கள் இந்த திருத்தலத்தில் 1 மண்டலம் அல்லது அரை மண்டலம் என்று அவரவர்க்கு வசதிப்படும் நாட்களில் தங்கி இருந்து கொளஞ்சியப்பரை தரிசிப்பதுடன் அவரது சந்நிதியில் பூஜித்து வழங்கப்படும் வேப்ப எண்ணெயை பெற்று உடம்பில் பூசியும் அந்த வேப்ப எண்ணெயை அருந்தியும் பூரணமாக குணமடைந்து செல்வது வழக்கம். தங்களது குறை நீங்க பெற்றவர்கள் திருக்கோவிலுக்கு தங்கம், வெள்ளி, பித்தளை, ரொக்கப்பணம், தானியங்கள், கால்நடைகள் ஆகியவற்றையெல்லாம் நேர்த்திக்கடனாக செலுத்துவதும் வழக்கத்தில் உள்ளது. இந்த ஆலயத்தில் தினசரி 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் பௌர்ணமி, கிருத்திகை போன்ற மாத பூஜைகள் தவிர சித்திரை பௌர்ணமி அன்று பால்குட அபிஷேக விழா, வைகாசி விசாகத்தன்று புஷ்பாஞ்சலி மற்றும் ஏக தின லட்சார்ச்சனை, கந்த சஷ்டி லட்சார்ச்சனை, ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழ் புத்தாண்டு, பங்குனி மாதத்தில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் என்று வருடம் முழுவதும் உற்சவங்கள் நடைபெறுகிறது இங்கு. மேலும் பங்குனி உத்திரத்தின் பொழுது நேர்த்தி கடன் செலுத்த இந்த ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். பொதுவாக முருகப்பெருமானை பாலசுப்பிரமணியன், குமரன், கந்தன் என்றெல்லாம் அழைக்கும் மக்கள் இந்த பகுதியில் மட்டும் கொளஞ்சியப்பர் என்று அழைப்பதற்கும் தக்க காரணம் உண்டு. அதாவது காட்டு பகுதியில் கொளஞ்சி செடியின் ஊடேயும் பசுவின் குளம்புகளின் மூலமாகவும் வெளிப்பட்டதால் இவருக்கு கொளஞ்சியப்பர் என்னும் திருநாமத்தை சூட்டியிருக்கிறார்கள். தமிழ் கடவுள் உருவமின்றி அருவுருவ நிலையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஒரே திருத்தலம் இந்த திருத்தலம்தான். பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை தலமாகவும் திகழ்கிறது. மேலும் 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தருடைய குருவாக திகழ்ந்தவர்தான் அகப்பேய் சித்தர். அவருடைய ஜீவ சமாதி இந்த தலத்தில் தான் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்தில் தமிழ் சித்த மருத்துவ மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் முதன்மையான 18 சித்தர்களுக்காக தனியாக சித்தர் மண்டபம் ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபத்திற்கு உள்ளே அகத்தியர், திருமூலர், போகர், நந்திதேவர், கோரக்கர், பதஞ்சலி, கொங்கணர், மச்சமுனி, சட்டைமுனி, சந்தரானந்தர், ராமதேவர், இடைக்காடர், தன்வந்திரி, கமலமுனி, வான்மீகி, குதும்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர், கருவூரார் என்று இந்த 18 பேருடைய திருவுருவச் சிலைகளும் சுதை வடிவில் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சித்தருடைய திருநாமத்தையும் அவருடைய அவதார தலத்தையும் அவர் பிறந்த அந்த நட்சத்திரத்தையும் மிக தெளிவாக அங்கு எழுதி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் நிர்வாகிகள். காணொளியின் துவக்கத்தில் நான் கூறியது போல இந்த ஆலயத்தின் கருவறையில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் உருவத் திருமேனி கொண்டவர் கிடையாது. கண்ணுக்கு புலப்படாத அருவுருவத் திருமேனி கொண்டவரும் கிடையாது. அதாவது உருவமும் அருவமும் கலந்த அருவுருவ திருமேனி கொண்டவர். ஒரு பீடத்தின் வடிவில் இங்கே காட்சி தருபவர். பலிபீட சொரூபமாக இருந்து முருகன் அருள்பாலிக்கிறார். இங்கு 3 அடி உயரம் கொண்ட சுயம்பு பலிபீட பிரதிஷ்டையே மூலஸ்தானம். கருங்கல் பீடத்தின் கீழே முருகனுடைய சடாட்சரம் பொறிக்கப்பெற்ற ஸ்ரீ சக்கரம் ஒன்றும் உள்ளது. அபிஷேக ஆராதனைகள் யாவும் பீட வடிவில் திகழும் முருகப்பெருமானுக்கே நிகழ்த்தப்பெறுகிறது. பிறந்த 90 நாட்கள் கழித்து குழந்தைக்கு பெயரிடுதல், சட்டை மற்றும் நகை போடுதல் என்கிற வைபவம் இங்கு மிகவும் பிரசித்தம்.
அதாவது குழந்தை பிறந்ததிலிருந்து இந்த கோவிலுக்கு வரும் வரைக்கும் குழந்தைக்கு சட்டை எதுவும் போட மாட்டார்கள், பொட்டு கூட வைக்க மாட்டார்கள். இந்த சன்னதிக்கு வந்த பிறகு குழந்தைக்கு சட்டை போட்டு பொட்டு வைக்கும் வைபவம் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. புதுமையான பிராது கட்டுதல் என்ற பிரார்த்தனை நடைமுறையும் பின்னர் நேர்த்திக்கடன் நிறைவேறிய பிறகு ராஜினாமா கட்டணம் செலுத்தும் முறையும் இங்கு மிக மிக பிரசித்தம். அதாவது இந்த தலத்தில் பக்தர்கள் தம் குறை தீர்க்க வேண்ட செய்யும் பிராது கட்டுதல் என்ற நேர்த்திக்கடன் மிகவும் புதுமையாக உள்ளது. இந்த பிராது கட்டுதல் நாம் நமது மேல் அதிகாரிகளுக்கு எழுதும் ஒரு முறையீட்டு மனுவின் நடைமுறை போலவே அமைந்திருக்கிறது. பிராது கட்டுவதற்காக கோவிலின் பிரகாரத்தில் முனீஸ்வரன் சன்னதி அருகே ஒரு இடம் உள்ளது. பிராது கட்டுவது என்ன என்றால், கோவில் அலுவலகத்தில் மனு ஒன்று எழுதி அங்கு கொடுக்கப்படும் காகிதத்தில் மணவாளநல்லூர் அருள்மிகு கொளஞ்சியப்பர் அவர்களுக்கு, நான் இந்த ஊரிலிருந்து வருகிறேன், இன்னாருடைய மகன், என் பெயர் இது என்பன போன்ற விவரங்களை எழுதி தனது குறை கோரிக்கை என்ன என்பதையும் குறிப்பிட்டு கொளஞ்சியப்பர் சந்நிதியில் உள்ள சிவாச்சாரியாரிடம் நாம் கொடுக்க வேண்டும். அதை அவர் கொளஞ்சியப்பரின் பாதத்தில் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து மனுவை விபூதி சேர்த்து பொட்டலமாக்கி ஒரு நூலால் கட்டி நம்மிடமே கொடுத்து விடுவார். அதை கொண்டு வந்து முனியப்பர் சன்னதியில் நிறுத்தப்பட்டுள்ள வேலில் கட்ட வேண்டும். நியாயமான கோரிக்கைகள் 3 நாட்கள் அல்லது 3 வாரங்கள் அல்லது 3 மாதங்களில் முருகக் கடவுள் நிறைவேற்றி வைக்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவ்வாறு பிராது கட்டி வழிபடுவதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. எந்த ஊரிலிருந்து வருகிறோமோ அந்த ஊரிலிருந்து இந்த விருத்தாச்சலம் வரை இருக்கும் கிலோமீட்டருக்கு 25 காசு வீதம் பணம் கட்ட வேண்டும். கோரிக்கை நிறைவேறிய பிறகு, இந்த தேதியில் நான் வந்து வைத்த பிராது கட்டுதல் நிறைவேறிவிட்டதால் அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று ராஜினாமா கட்டணமும் 50 ரூபாய் செலுத்தி நேர்த்திக்கடனை இவர்கள் செலுத்துகிறார்கள். குழந்தை வரம், கடன் தொல்லை, திருடு போன பொருள், ஏமாற்றப்பட்ட பணம், வேலை மாறுதல், குடும்ப கஷ்டம், பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தீராத வியாதிகள் ஆகியவற்றிற்காக இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையும் கூடிய விரைவிலேயே நிறைவேறி விடுகிறது என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். இந்த ஆலயம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மணவாளநல்லூர் என்னும் பகுதியில் அமைந்திருக்கிறது. பேருந்து மூலமாக வருபவர்கள் விருத்தாச்சலத்திலிருந்து சேலம் செல்லும் பேருந்து மூலமாகவோ அல்லது விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோ மூலமாகவும் இந்த ஆலயத்தை வந்து அடையலாம். தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள இந்த ஆலயம் தினசரி காலை 6:30 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்ச்சியாக நடை திறக்கப்பட்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.